الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபௌ தாபீன்கள், இமாம்கள், நல்லவர்கள் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனிதமான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே நானும் நீங்களும் ஒன்று குழும்பி இருக்கின்றோம். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, தாய்மார்களே, உலகத்திலே வாழுகின்ற இந்த சொற்ப காலம் என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற நாட்களில் என்னால் இன்னும் ஒரு முஸ்லீம் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, என்னால் இன்னும் ஒரு முஸ்லீம் சோதனைக்குட்பட்டு விடக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதே போன்று நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற இந்த மார்க்கம் அதிகமாக நற்குணங்களையும் பண்பாடுகளையும் அதிகம் பேசுகின்ற ஒரு மார்க்கமாகவும் இருக்கின்றது. அப்படியான ஒரு புனிதமான ஒரு மாதத்தை ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த நாட்களில் முடியுமான வரைக்கும் நட்பண்புகளையும் பண்பாடுகளையும் வெளிப்படுத்தி என்னை பார்த்து ஒருவர் அமல் செய்ய வேண்டும், என்னை பார்த்து நாளை அவர் நற்குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை பற்றி அல் குர்ஆனிலே இப்படி சொல்லுகின்றான். சூரா ஆல் இம்ரானுடைய 110வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குந்தும் ஹைர உம்மா, நீங்கள்தான் சிறந்த சமூகம், உஹ்ரிஜத் லின்னாஸ், வெளியேற்றப்பட்ட வெளியாகிய சமுதாயத்தவர்களிலே நீங்கள்தான் சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் 2 விடயங்கள் செய்கின்றீர்கள். என்ன செய்றீங்க? ஒரு விடயம் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் ஒரு மனிதனிடத்திலே, ஒரு மூமினிடத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான இரண்டு பண்பு என்ன? தீமையை கண்டால் தடுக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும். இந்த 2 விடயங்களும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, இப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல ஆயிரக்கணக்கான அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். அருட்கொடை என்று வருகின்ற நேரம், இன்றைக்கு 3 வேளை சாப்பிடுகிறோம் என்றால் அல்லாஹ் செய்திருக்கின்ற அருள். ஹலாலான முறையிலே பணம் சம்பாதிக்கிறோம் என்றால் அது அல்லாஹ் தந்திருக்கின்ற அருள். இன்று ஆரோக்கியமாக வாழ்கிறோம் என்றால் இந்த இடத்தில் எந்த ஒரு நோயும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடத்துக்கு இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எம்மீது செய்த அருள் என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அதிலே முக்கியமான ஒரு அருள்தான் எமது உடம்பிலே இருக்கின்ற இந்த உறுப்புகள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உடம்பிலே இருக்கின்ற இந்த உறுப்புகளை ஒன்று அருளாக தந்திருக்கின்றான், இன்னும் ஒரு பகுதி
அமானிதமாக தந்திருக்கின்றான். எங்களுக்கு தெரியும் இந்த உடம்பில் இருக்கின்ற இந்த உறுப்புடைய பெருமதி. இன்று கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மகரகமைக்கு போய் பார்த்தா, அங்கே போய் பார்த்தால் 23 வயது இளைஞன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் பல நோக்கங்களோடு, பல ஆசைகளோடு, கனவுகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவன் இப்போது நோயாளியாக படுக்கை அறையிலே படுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அன்பான சகோதரர்களே, உறவுகளே, இன்றைக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தால் 23 வயது 30 வயது கிளினிக் கொப்பியோடு வரிசையிலே நிற்கிறான். விசாரிச்சு பார்த்தா என்ன, 23 வயது 30 வயது, சுகர், கொலஸ்ட்ரால், கிட்னி ஃபெயிலியர் என்று பல நோயுடைய அங்கே பார்க்க முடிகின்றது. இது ஏன் தெரியுமா சொல்றேன்? எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற ஒரு உறுப்பு அது சரியாக இருக்கின்ற வரைக்கும் தான், ஆரோக்கியமாக இருக்கின்ற வரைக்கும் தான் எங்களால் இந்த உலகத்தில் சுதந்திரமாக நடமாட முடியும். இன்றைக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியரான ஒரு சகோதரனை பார்க்க சென்றால் அவருக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த மெஷின்களை பார்க்கின்ற நேரம் அப்படியே எங்களுடைய மேலெல்லாம் புல்லரிக்கின்ற அளவிற்கு அந்த வேதனையை பார்க்கின்றோம். குடிக்கின்ற நீர் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் குடிக்க வேண்டும். சாப்பாடு என்றாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் சாப்பிட வேண்டும். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, இந்த உறுப்புடைய பெருமதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இலவசமாக தந்திருக்கின்றான். அப்படி தரப்பட்டிருக்கின்ற இந்த உறுப்பை அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் நான் நீங்களும் பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற உறுப்புகளிலே மிக நல்ல உறுப்பு, மிக மோசமான உறுப்பு இந்த நாவு. உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் நானும் நீங்களும் உண்மையான முஃமினாக வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய நாவுடைய விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, இந்த நாவை பொறுத்தவரையில் நல்ல விடயங்களுக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விடயங்களுக்கும் பயன்படுத்தலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு எங்களோட ஊர்களில், எங்களோட பஜாறுகளில் இன்று பொய் சொல்வதென்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக விஷயமாக போயிட்டுது. சர்வசாதாரணமாக ஒரு விஷயமாக போயிட்டுது. ஆனால் இஸ்லாம் கண்டித்த ஒரு விடயம், இஸ்லாம் எச்சரித்த ஒரு விடயம். இன்றைக்கு எங்களோட பஜார்களுக்கு போய் அல்லாஹ் அருள் புரிந்த மக்களை தவிர இன்றைக்கு ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு போனால் அங்கே சொல்லப்படுகின்ற பொய்கள், சுபஹான் அல்லாஹ், அங்கே சொல்லப்படுகின்ற பொய்கள். இன்றைக்கு நாங்கள் பித்அத் என்றால் செய்ய மாட்டோம், ஜினா என்றால் செய்ய மாட்டோம், வட்டி என்றால் நெருங்க மாட்டோம். இதுவெல்லாம் எங்களுடைய பார்வையில் பாவமாக தெரியுது. ஆனால் சில விஷயங்களை நாங்கள் பாவமாகவே பார்க்கிறல்ல, பாவமாகவே கணக்கெடுக்கிறல்ல. அதில் ஒரு விஷயந்தான் இந்த நாவால் பொய் சொல்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வியாபாரம் செய்கின்றவர்கள் எல்லோரும் அல்ல. ஒரு காலத்தில் எங்களோட பஜாறுகளில் போய் பார்த்தா முஸ்லிம்களுக்கென்ற ஒரு தனி மரியாதை, வியாபாரம் என்றால் முஸ்லிம்கள் தான், அப்படி ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு வியாபாரம் செய்வதற்கு பயம். ஏன்? அவ்வளவு பொய் சொல்லப்படுகிறது, அவ்வளவு பொய் சொல்லப்படுகிறது. எங்க எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு சைனாக்கு போனால் எங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வரையலும். எங்களுக்கு எந்த பொருள் தேவையோ எல்லா பொருட்களையும் கொண்டு வரையலும். இன்றைக்கு சைனாக்கு போய் பொருட்களை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து மேட் இன் ஜப்பான் என்று அடித்து விற்கின்ற விற்பனையால் இருக்கிறார்கள். கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரிஜினல் சாமான், பயம் இல்லாமல் கொண்டு போங்க, பயம் இல்லாமல் கொண்டு போய் போடுங்க. அன்பானவர்களே, இப்படி சொல்லி விற்கின்ற சகோதரர்கள் இருக்கிறார்கள். சில வாகனங்கள் பழுதடைந்த வாகனம், இத்து போன வாகனம், அதுக்கு பெயிண்ட் அடித்து மோடிஃபை பண்ணி பொய் சொல்லி வியாபாரம் செய்வதை பார்க்கின்றோம். நடக்குதா இல்லையா? இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எங்களோட பஜார்களில் பொய் என்ற ஒரு விஷயம் சர்வ சாதாரணமாக நடக்குது.
மனிதன் யோசிக்கிறான் என்ன தெரியுமா, 4 காசு சம்பாதிக்கணும், 4 பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்காக பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறான். அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பில இருக்கின்ற இந்த உறுப்பு, இந்த நாவு அல்லாஹ் தந்திருக்கின்ற அமானிதம். நல்ல விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தப்படணும், கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது. இன்றைக்கு 5 நேரம் தொழக்கூடிய சகோதரர் பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு வருவார், முன் சஃப்ல இருப்பார். ஆனால் வியாபாரம் என்று வருகின்ற நேரம் பொய்கள் சொல்லுவதை, ஏமாற்றுவதை அதிகம் பார்க்கக்கூடிய இருக்கிற சகோதரர்களே. என்ன காரணம் தெரியுமா? இந்த பொய் என்பதை நாங்கள் ஒரு பாவமாகவே பார்க்கல, ஒரு பாவமாகவே பார்க்கல. இதுதான் காரணம். இந்த பொய் எங்கேருந்து வருகிறது? இந்த நாவின் மூலம் வெளிப்படுகிறது. நாவை பேண வேண்டிய நானும் நீங்களும் இன்று அற்ப உலகத்துக்காக பொய் செல்வதை பார்க்க முடிகிறது. அன்பான சகோதரர்களே, உறவுகளே, அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னா என்ன தெரியுமா? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரொருவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கின்றாரா, ஃபல்யகுல் ஹைரன் அவில் யஸ்முத். ரசூலுல்லாஹ் சொல்ற விஷயத்தை பாருங்க. எப்படி அல்லாஹுவோடையும் மறுமை நாளோடையும் டச் பண்ணி சொல்றாங்க. ஒரு மனிதன் பேசுகின்ற வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தை எந்த அளவுக்கு பெருமை தெரியுமா? மறுமை நாளையும் அல்லாஹுவையும் ஈமான் கொண்டிருக்கின்ற மனிதன் பேசினால் நல்ல விஷயங்களை பேசட்டும், அப்படி அவங்களுக்கு பேச இயலாத மௌனமாக இருந்து விடட்டும். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, அப்படி என்றால் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தது முதல் தூங்குகின்ற வரைக்கும் எத்தனை வார்த்தைகள் பேசுகின்றோம், எத்தனை பொய்களை சொல்லுகின்றோம். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, ஒரு மூமின் அவன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் யோசித்து நிதானித்து பேசப்பட வேண்டும், நிதானமாக பேச வேண்டும். நான் பேசுகின்ற வார்த்தை சரியாக இருக்கிறதா, பிழையாக இருக்கிறதா, நான் பேசுவதால யாராவது பாதிக்கப்படுவாங்களா என்று ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒரு மூமின் பார்த்து பார்த்து பேச வேண்டும். சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே, உறவுகளே, அதே போல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், சூரா அல் ஹுஜராத்துடைய 112ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினத்தன், எண்ணங்களில் அதிகமானவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள். தெரியுமா? இன்ன பஅதன் இஸ்முன், அந்த எண்ணங்களில் சிலது பாவமாக இருக்கிறது, சிலது பாவமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற காலங்களில் மிகவுமே கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அடுத்த சகோதரனை பற்றி நல்லெண்ணம் கொள்றேன்னு கஷ்டமா இருக்குது, அடுத்தவரை பற்றி நல்லெண்ணம் வைக்கிறேன்னு கஷ்டமா இருக்குது. ஒரு சகோதரர் நல்ல முறையில் ஒரு விடயத்தை செய்வார், ஆனால் பார்க்கின்ற எங்களுடைய உள்ளங்களிலே அவரை பற்றிய நல்லெண்ணம் கிடையாது. ஒரு சகோதரர் உதாரணமாக சொல்றேன்டா, அவருடைய மனைவியை சைக்கிளில் ஏற்றி கொண்டு போகிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய மனைவியை மோட்டார் பைக்கில் ஏற்றி கொண்டு போகிறார். நான் என்ன யோசிக்கிறது, யாரை ஏற்றிட்டு போறான்? மனைவியா இருக்குமோ, இல்லாட்டி வேறு யாரா இருக்குமோ? எங்களுடைய உள்ள இப்படித்தான் சொல்லு சகோதரர்களே. இந்த உலகத்தில் கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணம் வைப்பது கஷ்டமா போயிட்டு சகோதரர்களே, கஷ்டமான விஷயமா மாறிட்டுது. உள்ளங்கள் அவ்வளவு மாசு அடைந்திருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லுகிறான், வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம். வலா யகுதப் பாதுக்கும் பாதா, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் புறம் பேச வேண்டாம். உலகத்தில் இந்த குறைகளை தேடுவது என்பது ஒரு சாதனை கிடையாது. சில சகோதரர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? எனக்கு இந்த ஊரில் இருக்க எல்லானை பற்றி எனக்கு தெரியும், இந்த ஊரில் இருக்கின்ற எல்லோரையும் பற்றி எனக்கு தெரியும். சொல்லுங்க, இருக்கிறார்களா இல்லையா? இது சாதனையா? இது சாதனையா? அடுத்த மனிதனுடைய குறைகளை பேசுவதோ தேடி திரிவதோ சாதனை கிடையாது சகோதரர்களே.
சாதனை கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லுகிறான், வலா யகுத்தப் பாதுக்கும் பாதா, உங்களில் நீங்கள் புறம் பேச வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து கேட்கின்றான். பாருங்க, இந்த புறம் பேசுறது அடுத்த சகோதரருடைய குறைகளை தேடுவது என்பது அல்லாஹ் கேட்கின்ற கேள்வியை பாருங்க. அயுஹிப்பு அஹதக்கும் ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்களுடைய சகோதரன், ஒரு சகோதரன் அவர் மரணித்ததுக்கு பின்னால, அவர் மௌத்தா போனதுக்கு பின்னால அவருடைய மாமிசத்தை உண்ண விரும்புகின்றீர்களா? அன்பானவர்களே, அடுத்தவருடைய குறைகளை பேசுகிறோம் என்றால், அடுத்தவரை பற்றி புறம் பேசுகிறோம் என்றால் எதுக்கு சமம் தெரியுமா? அடுத்தவர், ஒரு சகோதரர் அவர் மௌத்தா போனதுக்கு பின்னால அவருடைய மாமிசத்தை உண்பதற்கு சமம் சகோதரர்களே. லேசான விடயம் அல்ல. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது இருக்குதே, அது ஒரு லேசான விஷயம் இல்லை, மிச்ச மோசமான விஷயம் சகோதரர்களே. மிச்ச மோசமான விஷயம் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, எங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு விடயம்தான். ஒரு முறை நபியாத்தில் கேட்கப்படுகிறது மல்ஹீபா. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, புறம் என்றால் என்ன? புறம் என்றால் என்னன்னு கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன தெரியுமா? திக்ருக அஹாக பிமா யக்ரஹ், என்ன? உங்களுடைய சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க பேசுறது புறம். என்ன புறம் என்றா என்ன? உங்களுடைய சகோதரன் வெறுக்கின்ற ஒரு விஷயத்தை பேசுறது புறம். உதாரணமாக ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அவருக்கு அதிகமான வட்டி இருக்குது, அதிகமான கடன் இருக்குது. ஆனால் அவருக்கு என்ன வெறுப்பு? இந்த கடனை பற்றி யாரும் பேசக்கூடாது. இல்லாட்டி ஒரு சகோதரருக்கு ஒரு நோய் இருக்குது, இந்த நோயை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. என்ன செய்கிறாரு? அவருக்கு அப்படி பேசுகிற விருப்பம் இல்லைன்னு வைங்க. இது என்ன? இது புறம். சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன தெரியுமா? அதாவது கீழே அஃபரைத இன்கான ஃபி அஹீமா அகூலு, நான் சொல்கிற விஷயம் அவர்கிட்ட இருந்தாலுமா? நாங்கள் என்ன நினைக்கிறது? புறம் உண்டா என்ன? அவர்கிட்ட இல்லாத விஷயத்தை பேசிதான் புறமுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை சகோதரர்களே. ஒரு சகோதரிடத்தில் அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுவோமாக இருந்தால் அது புறமாக மாறுகிறது, புறமாக மாறுகிறது. அன்பான சகோதரர்களே, உறவுகளே, 3 பேர் சேர்ந்தா 4வது வேலை என்ன? யார் அங்கே இல்லையோ அவரை பற்றி பேசுகின்றோம். எங்களோட வீடுகளில் எல்லாரும் சேர்ந்தா என்ன நடக்குது? அடுத்த சகோதரனை பற்றி பேசுறத பார்க்கிறோமா இல்லையா? பஜாருக்கு போனா, பாடசாலைக்கு போனா, கடை தெருக்கு போனா, வீட்டுக்கு போனா என்ன நடக்குது? அடுத்தவர்களை பற்றி பேசப்படுவதை பார்க்க முடிகிறது சகோதரர்களே. இது புறம். ஒரு சகோதரத்தில் அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவது புறமே. நான் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. தொடர்ந்து சொல்லுகிறார்கள், இன்கான ஃபீஹிமா தகூலு ஃபக்கத் யுக்தபதுஹு, நீ அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிவிட்டாய் என்றால் அது புறமாக மாறுகிறது. அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? வயில்லம் யக்குன் ஃபீஹி ஃபஹது பகத்தா, அதாவது நீ அவரிடத்தில் இல்லாத ஒன்றை பேசுவாயாக இருந்தால் அது அவதூறாக மாறுகிறது, இட்டுக்கட்டாக மாறுகிறது. அன்பான சகோதரர்களே, உறவுகளே, மூமீனாக வாழக்கூடிய நானும் நீங்களும் எவ்வளவு கவனமாக இருக்கணும். சில பெண்மணிகளையும் பார்க்கின்றோம். சில வீடுகளில் சில பெண்மணிகள் எங்கேயுமே போக மாட்டாங்க. ஒரு பெண்மணி வருவா, என்ன ஊரிலே நடக்கின்ற எல்லா குறைகளையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவா. சில வீடுகள் காலை நேரத்திலிருந்து மாலை வரைக்கும் மூடப்பட்டிருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இந்த பெண்மணி யார்த வீட்டுக்கும் போறல்ல. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? ஒரு பெண்மணி வருவா, வந்து என்ன தெரியுமா சொல்லுவா? ஊர்ல இப்படி பிரச்சனையாம், அவன் பிரச்சனையா, இவன் பிரச்சனையா, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து மொத்தமா சொல்லுவா. எங்களுடைய பெண்மணி என்ன சொல்றது? ஓ, நானும் கேள்விப்பட்டேன், ஓ உண்மைதானாம், அப்படித்தானாம், இப்படித்தானாம் என்று சொல்லுகின்ற நேரம் அங்கே கோல் சொல்லப்படுகிறது, புறம் பேசப்படுகிற சகோதரர்களே. நாங்கள் எங்கேயுமே போகல. ஆனால் ஒரு பெண்மணி வந்து என்ன செய்கிறா? இந்த விடயங்களை அவன் சொல்லுகின்ற நேரம் நாங்கள் ஆம் போடுகிறோம், உண்மைதான், கேள்விப்பட்டேன் என்று சொல்லுகின்ற நேரம் அது புறமாக மாறுகின்றது. அது புறமாக மாறுகிற சகோதரிகளே.
குறிப்பாக எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெண்மணிகள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல எங்களுக்கு தெரியும், ஒரு முறை நபிலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் போகிறார்கள். போகின்ற நேரம் ஒரு சமுதாயத்தினர் கடந்து போகிறார்கள். எப்படி தெரியுமா? அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்பிலான நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முகங்களையும் நெஞ்சி பகுதியிலையும் கிழித்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவங்க யாரு தெரியுமா? உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் யகுலூன லுஹூமன் நாஸ், மனிதர்களின் மாமிசங்களை உண்டவர்கள். அடுத்த மனிதரை பற்றி புறம் பேசினவங்க தான் என்ன நடக்குது? முகங்களையும் உள்ளங்களையும் நெஞ்சு பகுதிகளையும் கிழித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மோசமான ஒரு விடயம் சகோதரர்களே, எவ்வளவு மோசமான ஒரு விடயம். அதே போல இந்த எங்களுக்கு மத்தியில் அடுத்த மனிதனுடைய மானத்தில் கை வச்சு விளையாட்டு இன்னைக்கு சர்வசாதாரணமாக போயிட்டுது. மானபங்கப்படுத்துறது இன்னைக்கு சர்வசாதாரண விஷயமா இல்லையா? ஒருத்தரை சமூகத்தில் வீழ்த்தணுமா? ஆயுதம் தேவையில்லை, பணம் தேவையில்லை. இன்றைக்கு ஏஐ என்ற டெக்னாலஜி ஊடாக ஒரு சகோதரனை, ஒரு ஹாஜியாரை, ஒரு முதலாளியை, ஒரு ஆசிரியரை, ஒரு அதிபரை அவருடைய மானத்தை போக்காட்டணுமா? இன்றைக்கு ஏஐ என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜி ஊடாக ஒரு ஃபோட்டோவை போட்டால் அதுக்கு ஒரு நடனம் வருகுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவதூறுகளை பரப்புகின்ற சகோதரர்களை பார்க்கின்றோம். அடுத்த சகோதரருடைய மானம் எங்களுக்கு ஹராம். எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜத்துல் விதாவிலை வைத்து நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மானம் உங்களுக்கு ஹராம், உங்களுடைய சகோதரருடைய மானம் உங்களுக்கு ஹராம். அபூதாவுதிலே 4878 செய்தி பார்க்க முடிகின்ற சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மானம் உங்களுக்கு ஹராம். இன்றைக்கு சர்வசாதாரணமாக போக்கப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, உறவுகளே, இந்த விடயங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவதூறு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபுல் மூபிகாத், மனிதனை அழிக்கக்கூடிய 7 பாவங்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? அவதூறு பரப்புவது என்பது இன்றைக்கு சர்வசாதாரண ஒரு விஷயமாக போயிட்டுது. ஒருத்தரை பற்றி கேவலமாக எழுதணுமா? ஃபேஸ்புக்கில் எழுதியாச்சு, வீடியோ எடுத்து போட்டாச்சு. சமகால நிகழ்வுகளை சொல்லலாம். ஒரு பள்ளியிலே ஒரு விடயம் நடைபெறுகிறது. ஆனால் சோசியல் மீடியாக்களை எடுத்து பார்த்தால் அந்த சம்பவத்துக்கும் இங்கே போடப்பட்டதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமினுடைய மானத்தில் கை வைக்க மாட்டான். இன்னும் ஒரு மூமினை பற்றி தரங்கீழாக எழுத மாட்டான். எழுதுவதை பார்க்க முடிகிறதா இல்லையா சகோதரர்களே? இன்றைக்கு யூடியூபர்ஸ், அல்லாஹ் பாதுகாக்கணும், யூடியூபர்ஸ் ஒரு வியூஸுக்காகவும் லைக்குக்காகவும் அடுத்த மனிதரை பற்றி தரம் குறைவாக பேசுவதை பார்க்கிறோம். ஒரு மூமின் செய்ய மாட்டான் சகோதரர்களே, ஒரு மூமின் இவையெல்லாம் செய்ய மாட்டான். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, நானும் நீங்களும் இந்த விடயங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எல்லோரும் இன்றைக்கு சோசியல் மீடியா பாவிக்கின்றோம், எல்லோரும் பாவனை செய்கிறோம், மிக கவனமாக இருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு செய்தி வருகிறது, செய்கின்ற வேலை என்ன தெரியுமா? உடனடியாக ஷேர் பண்ணுறது. இது சரியா, இது பிழையா, எதுவுமே பார்க்கிறல்ல, உடனடியாக ஷேர் செய்கின்றது பார்க்கிறோம். குரூப்புகளில் ஃபெமிலி குரூப், ஊர் குரூப், அவதூறு ஒன்று வருகிறது, ஒரு செய்தி வருகிறது, அதை பற்றி கேட்கிறதே இல்லை, எந்த கவனமும் இல்லை. என்ன செய்கிறது? முதலாவது வேலை 10 குரூப்புக்கு ஷேர் பண்ணுறது. செய்கின்றோமா இல்லையா சகோதரர்களே? செய்கின்றோமா இல்லையா? நானும் நீங்களும் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, அதே போல இந்த நாவை நானும் நீங்களும் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இவையெல்லாம் கெட்ட வழியிலே பயன்படுத்துவது. நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். உலகத்திலே வாழக்கூடிய நானும் நீங்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் முடியுமான வரைக்கும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல் குர்ஆனை ஓத வேண்டும். நாளை மறுமை நாளில் அதாவது ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி, இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல் குர்ஆனை ஓதுகிறார்களோ நாளை மறுமை நாளில் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் வந்து பரிந்து பேசும். இந்த நாவால நல்ல விஷயத்தை பேசுங்க, குர்ஆனை ஓதுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்ய வேண்டும் சகோதரர்களே. அதை விட்டு தவறான காரியங்கள் ஈடுபடுவோமாக இருந்தால் நாளை நிச்சயம் விசாரிக்கப்படுவோம்.
எனவே அன்பான சகோதரர்களே, உறவுகளே, உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் இந்த நாவுடைய விடயத்தில் கவனமாக வாழ்ந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு உறுப்பு தான் இந்த நாவு. இந்த நாவு என்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருளாகவும் அமானிதமாகவும் தந்திருக்கின்றான். ஒரு மூமினாக வாழக்கூடிய நாம் இந்த உறுப்பை சரியான முறையில் அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் பயன்படுத்த வேண்டும். நாளை மறுமை நாளில் எங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விடயம்தான், இன்று நாவு பேசுகிறது, மற்ற எல்லா உறுப்புகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாளை மறுமை நாளில் நாவுக்கு பூட்டு போடப்படும், மற்ற எல்லா உறுப்புகளும் எமக்கு எதிராக பேசும். அல்லாஹ் ரப்பல் சொல்லுகிறான், இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக அன்ஹு மஸ்ஊலா. நாளை மறுமை நாளில் எங்களுடைய கை, எங்களுடைய நாவு, எங்களுடைய கால் எல்லாம் நாளை விசாரிக்கப்படும். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் நாங்கள் இன்னும் ஒரு மனிதரை பற்றி புறம் பேசியிருந்தால் எமக்கு எதிராக பேசும். இன்னும் ஒரு மனிதரை பற்றி தரம் குறைவாக சோசியல் மீடியாக்கள் எழுதியிருந்தால் இந்த கை எமக்கு எதிராக பேசும். ஒரு மனிதனுக்கு எதிராக அவரை மானபங்கப்படுத்தி இருந்தால் அதுவும் எமக்கு எதிராக வந்து பேசும். அன்பான சகோதரர்களே, உறவுகளே, உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் வட்டி என்றால் போக மாட்டோம், ஜினா என்றால் போக மாட்டோம், பாவம் என்று தெரியும். ஆனால் சர்வசாதாரணமாக புறம் பேசுகின்றோம், அவதூறு சொல்லுகிறோம், மானபங்கப்படுத்துகிறோம், பொய் சொல்லுகிறோம். எனவே இந்த விடயங்கள் நான் மிக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் ஒரு உண்மையான மூமின் தான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்து பார்த்து பேசணும். நான் பேசுகிற வார்த்தை சரியாக இருக்குதா, நான் பேசுகிற வார்த்தை அல்லாஹ் விரும்புவானா, 1000 விடுத்தம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கின்ற சகோதரர்கள் இந்த நாவின் மூலம் சில மார்க்க சட்டங்களை கூட மாட்டுகிறார்கள். பித்அத் என்று வருகிறது, மார்க்கத்தில் பிழை என்று வருகிறது, தெளிவாக தெரியும். ஊருக்காக பயந்து ஹக்கை மறைத்துவிட்டு, சுன்னாவை மறைத்துவிட்டு பித்அத்தை செய்வதை பார்க்க முடிகிறது. அதிகாரத்தில் இருந்து கொண்டு சில ஹராமான விடயங்களுக்கு துணை போகின்றார்கள். இன்று எங்களுடைய நாட்டில் கூட பல சம்பவங்களை சொல்லலாம். அதிகாரத்தில் இருக்கிற என்பதற்காக இந்த நாவை தேவையில்லாத விடயங்களுக்கு பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அல் குர்ஆன் சுன்னா என்று வருகிறது, தெளிவாக தெரிகிறது. இருந்தாலும் அரசாங்கத்துக்கு பயந்து, அவருக்கு பயந்து, இவருக்கு பயந்து, ஊருக்கு பயந்து இந்த நாவின் மூலம் பொய்களை சொல்லுவதை பார்க்க முடிகிறது. அப்படியே உண்மையான விடயத்தை அப்படியே பொய் போல சித்தரித்து பேசுவதை பார்க்க முடிகிறது. அன்பான சகோதரர்களே, உறவுகளே, அதிகாரம் என்பது இன்று இருக்கும் நாளை பறிக்கப்படும். மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, உறவுகளே, இதே போன்று இன்னும் பல விடயங்களை சொல்லலாம். கடைசியாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் ஒரு அடியான் ஒரு வார்த்தையை சொல்லுவானாம், இன்னல் அப்த லா யதகல்லமு பில் கலிமத்தி மின் ரிதுவானில்லாஹ். ஒரு அடியான் பேசுகின்ற ஒரு வார்த்தையினூடாக அவன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய தரஜாத்துகள் எல்லாம், அந்தஸ்துகள் எல்லாம் உயர்த்தப்படும். ஒரு வார்த்தையை பேசுவான், அந்த வார்த்தையுடைய பெருமை தெரியாமல் பேசிவிட்டான், ஆனால் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவான். இன்னொரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அந்த வார்த்தையினூடாக அல்லாஹ்வுடைய கோபம் அவனுக்கு இறங்குகிறது. அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு நாள் காலையிலே எழுந்தது முதல் தூங்குகின்ற வரைக்கும் நானும் நீங்களும் எத்துணை வார்த்தைகளை பேசுகின்றோம் இந்த வாயினால்.
எத்துணை வார்த்தைகளை பேசுகின்றோம். யாராவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? நான் பேசுகின்ற விடயம் சரியாக இருக்கிறதா? பார்ப்பதே கிடையாது, பார்ப்பதே கிடையாது. அதே போல ஒரு மனிதன் பேசுகின்ற வார்த்தை பிழையாக இருந்தால் அந்த வார்த்தையின் பெருமை தெரியாது, பேசிவிட்டான், அதனூடாக அவனுக்கு நரகம் நுழைந்து விடுகிறான். எவ்வளவு முக்கியமான விடயம் சகோதரிகளே! நாங்கள் பேசுகின்ற ஒரு வார்த்தை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நாங்கள் கணக்கெடுக்காத ஒரு பகுதி தானே, கண்டுக்காத ஒரு பகுதி தானே. எனவே அன்பான சகோதரர்களே, உறவுகளே, இந்த விடயத்தை நான் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் ரசூல்லா சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமு நம் லிசானிஹி வைதிஹி. உண்மையான முஸ்லீம் யார் தெரியுமா? தனது கையாலோ நாவாலோ பிற முஸ்லிம்கள் கஷ்டமில்லாமல் வாழ்கிறாங்களோ அவர்தான் உண்மையான முஸ்லீம், அவர்தான் உண்மையான முஸ்லீம். வீட்டில் சேர்கின்ற கழிவு, சுபவுடைய நேரம் பள்ளிவாசலுக்கு வாராரு, வீட்டில் இருக்கின்ற கழிவுகள் எல்லாம் கையிலே கொண்டு வந்து பாதையிலே வீசி விட்டு தொழுது விட்டு போய் விடுகிறார். இவர் யாரு? இன்னும் ஒரு மனிதனுக்கு தொந்தரவு கொடுக்கின்றவர். ஆனால் இவர் 4 மணிக்கு எழும்பி தாஜ்ஜத்தெல்லாம் தொழுதுட்டு பள்ளிவாசலுக்கு வார நேரத்தில் வீட்டிலே இருக்கின்ற கழிவுகள் எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து பாதையின் ஓரத்திலே வீசிவிட்டு போகிறார். அந்த பார்சலை அங்கே இருக்கின்ற மிருகங்கள் கடித்து அங்கே போகின்ற மனிதர்கள் அதனூடாக சோதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள். இவர் உண்மையான முஸ்லிம் கிடையாது, இவர் உண்மையான முஸ்லிம் கிடையாது. 5 நேரம் தொழுகின்றவராக இருந்தாலும் இவர் உண்மையான முஸ்லிம் கிடையாது. எனவே உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் என்னால் இன்னும் ஒரு முஸ்லீம் சஞ்சலப்பட்டு விடக்கூடாது, என்னால் இன்னும் ஒரு முஸ்லீம் பாதிப்படைந்து விடக்கூடாது என்ற விடயத்தில் நான் நீங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் வருவான், அல் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன். உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் தொழுகை, நோன்பு, ஜக்காத் என்று எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு மலையாளம் சுமந்து கொண்டு வருவான். அந்த மனிதன் வந்து கடைசியிலே அவன் நரகில் தள்ளப்படுவான். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் வருவான், யா அல்லாஹ், இவன் எனக்கு அடித்தான், இவன் எனக்கு ஏசினான், உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் என்னை பற்றி அவதூறெல்லாம் பரப்பினான், என்னை பற்றி தவறாக எழுதினான் என்று ஒவ்வொரு மனிதனும் வந்து 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 நன்மைகளை எல்லாம் பறித்து கொண்டு போவார்கள். கடைசியில் அவன் நரகில் தள்ளப்படுவான் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, உறவுகளே, இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் முக்கியமாக இந்த உறுப்பில், இந்த நாவ் என்ற இந்த உறுப்பிலே கவனம் எடுத்து நாளை மறுமையான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹ் பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.